அது ஒரு அடர்ந்த காடு. அங்கு நிறைய மரங்கள் இருந்தன. ஆப்பிள் மரம், செர்ரி மரம், ஆலமரம் என்று நிறைய மரங்கள் இருந்தன. எல்லா மரங்களிலும் பழங்கள் பழுத்து பார்ப்பதற்கே அழகாய் காட்சியளித்தது. பறவைகள் பசியாறி மகிழ்ந்தன. காடே மிகவும் சந்தோஷமாய் இருந்தது. இந்நிலையில் ஆப்பிள் மரமும் ஆலமரமும் நெருங்கிய நண்பர்களாய் இருந்தன. ஆனால் ஆலமரம் நல்ல குணம் படைத்த மரமாக இருந்தது. ஆப்பிள் மரத்திற்கோ கொஞ்சம் கர்வம் அதிகமாக இருந்தது. ஆப்பிள் மரம் எப்பொழுதும் தன்னுடைய அழகை பற்றியே பேசிக்கொண்டிருக்கும். நான் தான் இருக்கும் எல்லா மரங்களிலும் மிகவும் அழகானவன். என்னுடைய பழங்கள் எல்லாம் மிகவும் இனிப்பாக இருக்கும். எனக்கு இணை இங்கு எந்த மரங்களும் இல்லை. ஆனால் ஆலமரம் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு அமைதியாக இருக்கும். ஆனால் மற்ற மரங்களோ ஆப்பிள் மரத்திடம் பேசுவதை கூட நிறுத்திவிட்டன. ஆப்பிள் மரம் எதை பற்றியும் கண்டுகொள்ளாமல் தன்னுடைய அழகை வர்ணிப்பதிலேயே குறியாக இருந்தது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு குருவி ஆசையாக ஆப்பிள் பழங்களை சாப்பிடுவதற்காக வந்தது. ஆசையாய் சாப்பிடுவதற்காக குருவி வந்தபோது ஆப்பிள் மரம் சொன்னது, ஏ குருவியே, உனக்காக தான் நான் பழங்களை வச்சிருக்கேனா? தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு. நீ கொத்தி கொத்தி பழம் சாப்பிட்டீன்னா என்னுடைய அழகே போயிடும். தயவு செஞ்சு இங்கிருந்து நீ கிளம்பு. நான் யாருக்கும் ஒரு பழம் கூட தர்றதா கிடையாது. அதனால் நீ தயவு செஞ்சு கிளம்பு அப்படின்னு ஆப்பிள் மரம் சொன்னது. அதுக்கு குருவி சொன்னது, ஆப்பிள் மரமே, ஒவ்வொரு உயிரையும் கடவுள் ஒவ்வொரு காரணத்துக்காக படைச்சிருக்காரு. உன்னால் பழங்களை சாப்பிட முடியாது, மற்றவர்கள் சாப்பிட்றதுக்காக தான் பழங்களை கொடுத்துருக்காரு கடவுள் அப்படின்னு சொல்லிச்சு குருவி. ஆனால் அதையெல்லாம் கேட்காத ஆப்பிள் மரம் அந்த குருவியை அங்கிருந்து துரத்தி அனுப்பிடுச்சு. ஆலமரத்துக்கு ஆப்பிள் மரம் செய்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஆப்பிள் மரமே, நாம் வாழறதே மற்றவங்களுக்கு பழங்களை கொடுக்கறதுக்கும் நிழலை கொடுக்கறதுக்கும் பறவைகள் கூடு கட்டி சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக தான். நீ ஏன் இப்படி பண்ணுற? இது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு ஆலமரம் சொன்னது. ஆப்பிள் மரம் இதையெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஒரு நாள் ஒரு தேனி ஆப்பிள் மரத்தை நோக்கி ஆசையாக வந்தது. ஆப்பிள் மரமே, நான் உன்னோட மரத்தில் கூடு கட்டி என்னுடைய குழந்தைகளை நான் அதில் வச்சுக்க போகிறேன். தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் இடம் தருவியா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த ஆப்பிள் மரம் சொல்லிச்சு, சீச்சி, நான் இதுக்கு கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன். நீ என் மரத்தில் கூடு கட்டுனா என்னோட மரத்தோட அழகே போயிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போடுற கூச்சலால் என்னுடைய தூக்கமே கெட்டு போயிடும். தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பு. நான் கண்டிப்பாக உனக்கு இடம் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு ஆப்பிள் மரம் சொல்லிடுச்சு. உடனே தேனி வருத்தத்தோட ஆலமரத்துக்கிட்ட போச்சு. ஆலமரமே, நீயாவது எனக்கு கொஞ்சம் கூடு கட்டுறதுக்கு இடம் தருவியா அப்படின்னு கேட்டுச்சு. ஆலமரம், தாராளமாக நான் இடம் கொடுக்குறேன். நீ என்னோட மரத்தில் கூடு கட்டுறது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிச்சு. தேனிக்கு ரொம்பவுமே சந்தோஷம். ஆலமரத்துக்கு தன்னோட நன்றிகளை சொன்னது. ஆலமரமே, நீ ரொம்பவுமே நல்லவன். உன்னோட மனசு யாருக்கும் வராது. நீ செஞ்ச இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேனி ஆலமரத்துல கூடு கட்ட ஆரம்பிச்சது. கொஞ்ச நாட்கள்லயே கூடும் பெருசாச்சு. குழந்தைகள் எல்லாம் வந்துடுச்சு. தேனீக்கள் எல்லாம் எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதை பார்த்து ஆலமரத்துக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம தேனீக்கள் அழகா தேன் செமிக்கிறத பார்த்து ஆலமரம் ரொம்பவே ஆச்சரியப்பட்டது. ஆனால் இந்த கூச்சல் எல்லாம் ஆப்பிள் மரத்துக்கு பிடிக்கவே இல்லை. ஆப்பிள் மரம் ஆலமரத்துக்கிட்ட சொல்லிகிட்டே இருந்துச்சு, தயவு செஞ்சு இந்த தேனீக்களை இங்கிருந்து அனுப்பிச்சிடு. இதனுடைய சத்தத்தால் எனக்கு தூக்கமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அப்போ ஒரு நாள் ஒரு மரவெட்டி காட்டு வழியாக நடந்து வந்தார். இந்த 2 மரங்களையும் பார்த்தாரு. 2 மரங்களும் ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. ஆலமரத்தை வெட்டலான்னு போகும்போது, சரி, இந்த ஆலமரத்தில் தேனீக்கள் இருக்கு, இப்போ வெட்டுனா நம்மளை எல்லாம் அது கொத்திடும். அதனால ஆலமரத்தை வெட்ட வேண்டாம். ஆப்பிள் மரம் நல்லா வளர்ந்துருக்கு, ஆப்பிள் மரத்தை இப்போ வெட்டலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாரு.
ஆப்பிள் மரம் மரவெட்டி தன்னை பார்த்துட்டு நிற்கிறத பார்த்து ரொம்பவுமே பயந்து போச்சு. உடனே மரவெட்டி எந்த யோசனையும் இல்லாமல் ஆப்பிள் மரத்தை வெட்ட ஆரம்பிச்சாரு. உடனே ஆப்பிள் மரம் கத்துறதுக்கு ஆரம்பிச்சுது. ஐயோ அம்மா, என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, ஆலமரமே என்னை எப்படியாவது இந்த மரவெட்டிக்கிட்ட இருந்து காப்பாத்து அப்படின்னு ஆப்பிள் மரம் அலறுச்சு. உடனே ஆலமரம் தன்னுடைய நண்பர்களான தேனீக்கள் கிட்ட, நண்பர்களே எப்படியாவது ஆப்பிள் மரத்தை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லுச்சு. உடனே தேனீக்கள் கூட்டமாக சேர்ந்து போய் மரவெட்டியை குத்துறதுக்கு ஆரம்பிச்சுது. மரவெட்டி தேனீக்கள் வந்ததை பார்த்ததும் ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டே அங்கிருந்து ஓட்டம் பிடிச்சாரு. மரவெட்டி போனதும் ஆப்பிள் மரத்துக்கு அப்பதான் உயிரே வந்துச்சு. தன்னை காப்பாத்தின ஆலமரத்துக்கும் தேனீக்களுக்கும் நன்றிகளை சொல்லுச்சு. தன்னை நினச்சி ரொம்பவுமே வெட்கப்பட்டுச்சு. தேனீக்களே, நான் யாருக்கும் எந்த உதவியும் பண்ணினது கிடையாது. என்னுடைய கர்வத்தால் எல்லாரையும் நான் பகையாகவே நினச்சிட்டேன். தயவு செஞ்சு எல்லாரும் என்னைய மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு தேனீக்கள் சொல்லுச்சு, நீ செஞ்ச ஒரு நல்ல விஷயந்தான் உன்னை காப்பாத்துச்சு. என்னன்னு பார்க்குறியா, ஆலமரம் மாதிரி ஒரு நல்ல நண்பன் உனக்கு கிடைச்சது தான் நீ செஞ்சதுலேயே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுச்சு. அப்ப இருந்து ஆப்பிள் மரம் யார்கிட்டையும் கர்வம் பேசுறதே கிடையாது. எல்லார்கிட்டையும் நல்ல நண்பனா பழகுச்சு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.